ஹலோ கைஸ், இன்னைக்கு பார்க்க போகிற டுட்டோரியலில் டிஸ்பிளே டயக்ராம் எப்படி சாலிட்வொர்க்ஸ் 2020 போடுறதுன்னு பார்க்க போகிறோம். வாங்க இன்னைக்கு வீடியோக்குள்ள போகலாம். டயக்ராம் ட்ரா பண்ணதுக்கு முன்னாடி டயக்ராம் ஜஸ்ட் எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். இந்த அசம்பிளி மாடல் தான் நம்ம ஒரு பார்ட்னா ஒரு வீடியோவில் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு பார்ட் இதோ பார்த்தீங்கன்னா நம்பர் 1 கொடுத்துருக்காங்க. நம்பர் 1ஓட ஸ்கெட்ச் தான் இங்கே இருக்குது. தென் இது பார்த்தீங்கன்னா ரொம்ப பெரிய பிடிஎஃப். ஸோ 1 by 1 சொல்கிறப்ப நான் ஒன் பை ஒன்னாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஃபஸ்ட் இது டாப் வியூ, இது சைடு வியூ, இது ஃப்ரண்ட் வியூ. அசம்பிளி போடுறப்ப வியூ ரொம்ப முக்கியம். அப்போ தான் நம்ம அந்த அசம்பிளி இந்த மாடலுக்கு ஏற்ற மாதிரி நம்ம அசம்பிளி பண்ணுறது ஈஸியாக இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம ரைட் பிளேனு, இது ரைட் பிளேனு, இது டாப் பிளேனு, இது ஃப்ரண்ட் பிளேனு. நம்ம சாஃப்ட்வேரில் இப்படி தான் பார்க்கணும். தென் இது பார்த்தீங்கன்னா எந்த வியூவில் பார்க்குறீங்களோ அது ரொம்ப முக்கியம். ஸோ இதோட டோட்டல் ஹைட் பார்த்தீங்கன்னா 745. இந்த இடத்துலேருந்து இது வரைக்கும் 745, இது 541. இடையில ஒரு சர்க்கிள் கட் பண்ணுறது. ஸோ அந்த சர்க்கிள் தான் இது. அதோட டயா பார்த்தீங்கன்னா 150. இந்த ரேடியஸ் 205. இது கரெக்டாக எங்கே லாக் ஆகிருக்குன்னா 495 லாக் ஆகிருக்கு. இந்த இடத்துலேருந்து இது வரைக்கும் 495. தென் இதோட எக்ஸ்ட்ரூட் டிஸ்டன்ஸ் பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் இந்த பாட்டு 102. இந்த டாப்பர் பாட்டு 102 தான். 102 போட்டதுக்கப்புறம் ஜஸ்ட் இந்த சின்ன ஒரு பிளேன். அதேமாரி இதில் முக்கியமானது என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த கேப் இருக்கணும். நீங்கள் இந்த பார்ட் போடுறப்போ அந்த கேப் இருந்தால் தான் இந்த பிளேஸ் கரெக்டாக ஃபிட் ஆகும். ஸோ இப்போ டயக்ராம்குள்ளே பார்க்கலாம். ஃபஸ்ட்டு உங்கள் சாலிட்வொர்க்ஸ் சாஃப்ட்வேர் ஓப்பன் பண்ணிவிட்டு எப்போதும் போல் ஃபைலு, நியூ, பாட்டு, ஓகே கொடுத்துங்க. இப்போ நம்ம அந்த அசம்பிளி பார்ட்டோட ஃபஸ்ட் பார்ட்டு தான் போட போகிறோம். ரைட் பிளேன் சூஸ் பண்ணிவிட்டு ஜஸ்ட் ஒரு வெர்டிக்கல் லைன், தென் ஹரிசாண்டல் லைன், தென் டவுன் ஹரிசாண்டல் லைன், தென் அதை அப்படியே ஸ்விட்ச் டு ஆர்க் கொடுத்தீங்கன்னா ஆர்க் மாறிக்கும். அதுக்கப்புறம் ஜஸ்ட் ஒரு ஜாயின் பண்ணி விட்ருங்க. தென் இந்த சர்க்கிள் ரேடியஸ் பார்த்தீங்கன்னா 102, ஹைட்டும் 102 தான். தென் இந்த பாயிண்ட்லேருந்து இந்த லைன்லேருந்து இந்த பாயிண்ட் வரைக்கும் 495 செக் பண்ணிக்கிறேன். 595. தென் இதோட ஹைட் பார்த்தீங்கன்னா 745. ஜஸ்ட் ஓகே. தென் அதுக்கப்புறம் இதோட ஆங்கிள் பார்த்தீங்கன்னா 55 டிகிரி. தென் இப்போ ஜஸ்ட் இந்த பாயிண்ட்டை கிளிக் பண்ணிங்கன்னா டேஞ்சர் கொடுக்கலாம். இது நியூ அப்டேட்டில் ஃபியூச்சரு. தென் சென்டர் பாயிண்ட் வச்சு ஜஸ்ட் ஒரு சர்க்கிள். அந்த சர்க்கிளோட டயா பார்த்தீங்கன்னா 120. 102. ரெண்டு டயக்ராம் போட்டோம், ஸோ கன்ஃபியூஸ் ஆகிட்டு. ஜஸ்ட் எக்ஸ்ட்ரூடு டிஸ்டன்ஸ் பார்த்தீங்கன்னா ரிவர்ஸ் டைரக்ஷன் சூஸ் பண்ணிக்கிட்டு டோட்டல்லேருந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா 710 மைனஸ் 546. 506. ஜஸ்ட்டு கிளிக் பண்ணுங்கள் இன்டர்ஃபேஸில். இதை 2ஆல் டிவைட் பண்ணிங்கன்னா அதான் அதோட எக்ஸ்ட்ரூட் டிஸ்டன்ஸு. 102 தான் டிஸ்டன்ஸு. ஜஸ்ட்டு தெளிவாக போடுறதுக்காக போட்டது. தென் ரெஃபரன்ஸ் பிளேன் எடுத்துக்கிட்டு இது நான் 710 ஃப்ளிப் ஆஃப்செட் கொடுத்துக்கோங்க. ஜஸ்ட் ஓகே. இப்போ பிளேன் செலக்ட் பண்ணிட்டு ஸ்கெட்ச் கொடுத்துட்டு கன்வெர்ட் என்டிட்டிஸ் எடுத்துக்கிட்டு 3Dயாக உள்ளதை 2Dக்கு மாற்றிக்கோங்க. ஜஸ்ட் எல்லா எட்ஜஸும் ப்ளஸ் இந்த சென்டர் சர்க்கிள், இந்த கார்னர் சர்க்கிள். தென் ஃபியூச்சர்ஸில் போயிட்டு சேம் 102 ரிவர்ஸ் டைரக்ஷன். ஓகே, ஜஸ்ட் கரெக்டாக தான் இருக்குது. ஓகே கொடுத்துருங்க. தென் ஹைட் பண்ணிக்கிறேன். இப்போது டாப் லைன் சூஸ் பண்ணிக்கிட்டு ஸ்கெட்ச் கொடுங்க. ஸ்கெட்ச் கொடுத்ததுக்கப்புறம் ஜஸ்ட் ஒரு ப்ரொஃபைல் தான் போட போகிறோம். டாப் ப்ரொஃபைல்னு சொல்கிறத விட ஸ்கெட்சுன்னு சொல்லலாம். டாப் வியூவோட ஸ்கெட்சு. ஜஸ்ட் ஒரு ஆர்க்கு. தென் இந்த பாயிண்ட்டு. தென் அதுக்கப்புறம் இந்த சென்டரும் வெர்டிக்கலாக இருக்கணும். ஜஸ்ட் ஓகே. டேஞ்சன்ட் கொடுத்துருங்க. ஓகே, இதோட டேஞ்சன்ட்டில் தான் இருக்குது. ஜஸ்ட் இதோட டயா பார்த்தீங்கன்னா 90 தான் நினைக்கிறேன். ஓகே, 205. தென்
இந்த டிஸ்டன்ஸ் 4 எவ்வளோ வருது 495. தென் அதுக்கப்புறம் இப்போ வந்து சென்டர் சர்க்கிள். தென் இது பார்த்தீங்கன்னா 150. ஜஸ்ட் ஓகே. ஃபியூச்சர் எக்ஸ்ட்ரூட் எடுத்துக்கிட்டு 102 ரிவர்ஸ் டைரக்ஷன் ஓகே கொடுத்துருங்க. தென் சேம் ரெஃபரன்ஸ் பிளேன் எடுத்துக்கிட்டு அப்பர் தான் சரி, டாப் ஃபேஸ் தான் ரெஃபரன்ஸு 745/2 ரிவர்ஸ் டைரக்ஷன் ஜஸ்ட் ஓகே. மிரர் எடுத்துக்கிட்டு மிரர் ஃபேஸு. தென் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஃபியூச்சர் ஏதோ அதுவோ ஜஸ்ட் ஓகே கொடுத்துருங்க. பிளேன் சூஸ் பண்ணிவிட்டு ஹைட் பண்ணிக்கோங்க. தென் இப்போ அந்த சென்டரில் நம்ம அந்த ஜாயிண்ட் வந்து ஜாயின் ஆகிறது வந்து ட்ரா பண்ணணும். இது பார்த்தீங்கன்னா 710/2 355 ஃப்ளிப் ஆஃப்செட்டு ஜஸ்ட் ஓகே கொடுத்துருங்க. இந்த ஃபேஸ் கிரியேட் பண்ண பிளேனில் ஸ்கெட்ச் பண்ண போகிறோம். ஸோ ஸ்கெட்ச் கொடுத்துட்டு தென் ஒரு ஆங்கிள் டவர் லைன், அதுக்கப்புறம் ஸ்விட்ச் டு ஓகே. இப்படி ஸ்விட்ச் ஆயிடுச்சா, நெக்ஸ்ட் ரிவர்ஸில் போனீங்கன்னா வந்துடும். ஜஸ்ட் ஒரு லைன், அதுக்கப்புறம் ஒரு ஹரிசாண்டல் லைன். தென் இப்போ வந்து டிஃபைன் பண்ணுங்கள். இதோட ரேடியஸ் வந்து 90. இதுதான் மாற்றி சொல்லிட்டேன், போனதில் சொல்லிட்டேன். லாஸ்ட் அந்த டாப் ஃபேஸில் 19. தென் கீழே இருந்து இதோட ஹைட் பார்த்துட்டிங்கன்னா 205. ஜஸ்ட் ஓகே. இப்போது இதோட ஆங்கிள் கரெக்டாக 55 டிகிரி ஜஸ்ட் ஓகே. அதுக்கப்புறம் இதை வந்து பேரலல் பண்ணிக்கோங்க. இப்போது டேஞ்சன்ட் கன்ஸ்ட்ரெயின்ட் கொடுக்கணும். டேஞ்சன்ட் எவ்வளோ, ஸோ அது ப்ளூவாக இருக்குது. ஓகே, கொஞ்சம் கேப் இருக்கணும், இருக்குது, கரெக்டாக தான் இருக்குது. தென் இப்போ வந்து ஓகே எக்ஸ்ட்ரூட் பண்ணிடலாம். ஓகே ஸ்கெட்ச் கரெக்டாக தான் இருக்குது. தென் சென்டர் சர்க்கிள் பார்த்தீங்கன்னா 76 டயா தான், ரேடியஸ் இல்லை. 76 ரேடியஸ்னால் 38ன்னு வரும். தென் ஃபியூச்சர்ஸ் போயிட்டு பிளேன் ஹைட் பண்ணிக்கிறேன். நான் இப்போ வந்து we need to extrude this sketch, so go to features, then select extrude. From offset distance should be 100. Then extrude distance should be 150. 350 minus 200, the balance is 150, so we need to give 150 for extrude. Just okay. இப்போ இந்த போர்ஷனை வந்து சென்டர் பிளேன் வச்சு மிரர் பண்ணிடலாம். ஓகே, தென் இதை வியூ கொடுத்துக்கிட்டு ஷோ கொடுத்துக்கிட்டு மிரர் எடுத்துக்கிட்டு ஃபேஸ் செலக்ட் பண்ணி வச்சு ஃபியூச்சர்ஸ் வந்து இங்கேயும் டேரெக்டாக செலக்ட் பண்ணிங்கன்னா கரெக்டாக வந்துடும். ஓகே, இப்போ வந்து எல்லாம் கரெக்டாக இருக்குது. தென் மெட்டீரியல் வந்து எல்லோ கலர் கொடுத்துடலாம். ஜஸ்ட் ஃபுல்லாக கொடுத்துங்க. தென் அவ்வளோதாங்க, பார்ட் 1 அவ்வளோதான். தென் பார்ட் 2வில் பார்க்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.